முதல்ல கதைன்னு பார்க்குறப்ப சத்யராஜ் ரஜினிகாந்த் 2 பேரும் ஒரு ரொம்ப நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டு ப்ளஸ் ரிலேஷன் அப்படி கூட வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. பட் பார்த்தா ஒரு கட்டத்தில் சத்யராஜ் கொலை பண்ணிடுறாங்க. ஏன் கொலை பண்ணாங்க, அவங்களை எப்படி இவர் ரஜினிகாந்த் பழி வாங்கினார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. ஸ்ருதிஹாசன் சத்யராஜினுடைய பொண்ணா வர்றாங்க. சத்யராஜினுடைய பொண்ணா அப்படிங்கிறது அது ஒரு ட்விஸ்ட் இருக்கு படத்தில். அது நம்ம இப்போ சொல்ல வேண்டாம், படம் பார்க்குறப்ப தெரியும். இதுதான் படத்தினுடைய கதை. வில்லன் கேங்னு பார்த்தா ஒரு பெரிய சௌபின், நாகார்ஜுனா, அப்புறம் வந்துட்டு அமீர் கான் அப்படின்னு ஒரு பெரிய அமீர் கான் நம்ம வில்லன் லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது, ஒரு சீன் தான் வர்றாரு அதில். அதனால் ஒரு பெரிய கேங் இருக்காங்க. இவங்க ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்கிறாங்க. ஒரு ஹார்பரே அவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா யாரையும் நினைச்சவங்கலாம் கொண்டு புதைச்சிட்டு இருக்காங்க, எரிச்சிட்டு இருக்காங்க. அதை வந்து டஜன் கணக்கில் வந்து வண்டியில் கொண்டு வந்து பணத்தை இறக்கிறாங்க. போலீஸ்க்கு எரிச்சா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி சத்யராஜ் அந்த பணத்துக்கு எரிக்கிறதுக்கு ஒரு வேலை பண்றாரு. அதான் படத்தினுடைய மெயினான இது.